ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோன்னு எனக்கு பின்னாடி இருக்கிற பேக்ரவுண்ட் வச்சு கரெக்டாக கண்டுபிடிங்க பார்க்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக காலேஜ் ரோடு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அந்த சைடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் இருக்குது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு ரோட்டுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா காலேஜ் ரோடு. எங்கே இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா நுங்கம்பாக்கத்தில் இருக்குது. நான் உங்களுக்கு இந்த பார்க்கோட லொக்கேஷனும் தரேன். நம்ம பார்த்திங்கன்னா ஒரு பார்க்குக்கு வந்திருக்கோம். ஸோ வாங்க இந்த பார்க் எப்படி இருக்குன்னு நம்ம போய்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். இதுதாங்க என்ட்ரன்ஸு எப்படி இருக்குது பாருங்கள். பெருநகர மாநகராட்சி கல்லூரி சந்து பூங்கா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு கல்வெட்டு. கேட்டு வந்து பார்த்திங்களா ஒரு டைமண்ட் ஷேப் மாதிரி இருக்குது, கண்ணு மாதிரி இருக்குது. ஓகே, மேலே வந்து பார்த்திங்கன்னா என்னமோ ஒரு இது மாதிரி இருக்குது, அது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. இந்த சைடு தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேட்டு, இது வழியாக நம்ம போவோம். ஸோ ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது பார்த்திங்களா, கரெக்டாக ஈவினிங் டைம்ன்றதுனால பார்க்கவே வேறு லெவலாக இருக்குது. சுற்றி வந்து பார்த்திங்கன்னா மொத்தமும் மரங்கள் தான். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஒரு ரவுண்ட் அடிப்போம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே நான் உங்களுக்கு காட்டுறேன் உள்ளே எப்படி இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு. இந்த ஒரு இடத்துல ரெஸ்ட் ரூமா இல்லை அவங்க தங்குற ரூம்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே ஒரு செக்யூரிட்டி அவங்களாம் தங்குறாங்க. ஓகே, அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த சமையல் செய்கிறதுக்கு எல்லாமே இருக்குது பாருங்கள். சைடில் பழுப்பு வசதி மொத்தமே இருக்குது. இங்கே பாருங்கள், குட்டி பூனைங்க பார்த்தீங்களா, இங்கே எப்படி இருக்குது பார்த்தீங்களா. இருங்களேன், நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். அது பாட்டுக்கு அழகாக போது பாருங்கள், பார்க்கவே வேறு லெவலாக இருக்க. இந்த பூனையெல்லாம் நம்ம காசு கொடுத்து வாங்கினா கூட கிடைக்காது, ஏன்னா அந்த மாதிரி இருக்குது. நல்லா பொசுன்னு இருக்குது. நம்ம கிட்ட போய் அதை பிடிக்க முடியாது நம்மளால். அங்கே பாருங்கள், ஓடிச்சு பாருங்கள். அங்கே பாருங்கள் கைஸ், இது ஒரு பூனை இல்லையா. இங்கே பாருங்கள், வெள்ளை பூனை இருக்கா, அதுக்கு பின்னாடி பாருங்கள் இன்னொரு கருப்பு பூனை தெரியுதுங்களா உங்களுக்கு. 2 பூனையும் பாருங்கள், ஏதோ காமெடி பண்ணுதுங்க. இருங்க, இப்போ தெரியும் பாருங்கள் எப்படி பார்க்குது பார்த்தீங்களா. அதுங்க ரெண்டும் இங்கே வாடா, வா இங்கே வா. பயப்படுறான். கருப்புனை பார்க்குது, யாரா அவன் பைத்தியக்காரன் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துச்சு பாருங்கள். அழகா எப்படி இருக்குது பார்த்தீங்களா, பார்க்கவே சூப்பராக இல்லை. ஓகே, நீங்கள் யாராச்சும் இந்த பார்க்குக்கு வந்தீங்கன்னா இந்த குட்டி பூனைக்கு சாப்பாட்டு போட்டு போங்க. நான் எதுவும் எடுத்துன்னு வரல, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா நானும் போடுவேன். ஒன்று அங்கே பார்த்தீங்கன்னா இன்னொரு பூனை, கருப்பு பூனை 2 இருக்குது. இதோடைய ஆத்தாவே நான் உங்களுக்கு காட்டுற பாருங்களேன். அது அவங்க படுத்துகிட்டு இருக்குது பார்த்தீங்களா. மூக்கு பார்த்தீங்களா அது எப்படி இருக்குது, என்ன கலரில் அழகாக வந்து பார்த்திங்கன்னா படுத்துகிட்டே இருக்குது. சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா பார்க்லேயும் செட்டில் ஆகிடுச்சின்னு சொல்லலாம். அந்த கருப்பு குட்டி பூனை வருது கைஸ், ஆனால் நம்ம கிட்ட வராது. ஓகே, நம்ம பார்க்கை சுற்றி பார்ப்போம். இந்த சைடு வந்து பார்த்திங்களா இன்னமும் ஒரு இதுவும் மாதிரி இருக்குது, ஒரு சுவர் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த சைடு பாருங்கள், சின்ன பசங்களாம் விளாட்றதுக்கான இடமும் இருக்குது. இதெல்லாம் என்ன மரம்னு சொல்லிட்டு தெரியல. நைட்டில் வந்து பார்த்திங்கன்னா லைட்டில் போட்டால் இன்னும் வேறு லெவலாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஒரு பார்க்கு பார்க்கவே. இந்த சைடில் வந்து பார்த்திங்களா சுற்றியும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த வேலி மாதிரி கம்பி வச்சுருக்காங்க. யாரும் அந்த சைடிலேருந்து உள்ளே வந்துடக்கூடாதுன்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா வேலியும் பக்காவாக போட்டிருக்காங்க. அந்த சைடு ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கான ஒரு ஏரியான்னு தான் சொல்லணும். ஜாலியாக வந்து பார்த்திங்கன்னா அவங்க விளையாடிட்டு இருக்கலாம். என்னென்ன இருக்குன்னு வந்து பார்த்திங்களா, நம்ம இந்த ஊஞ்சல்லாம் இருக்குது பார்த்திங்களா, ஊஞ்சல் இருக்குது. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சின்ன பசங்க வந்து விளையாட்டு போனாங்க போல். கீழே வந்து பார்த்திங்கன்னா அடையாளம் இருக்குது. சின்னதாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதுவும் மாதிரி இருக்குது. நம்ம பிடிச்சிட்டு மேலே ஏறோம்ல, ஓ இது பார்த்தீங்களா சுற்றுது. ஓகே, அந்த மாதிரி ரோலர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அண்ணன் எக்ஸசைஸ் பண்ணுறாரு. ஓகே, நிறையா இருக்குது இதுக்குள்ளே. நம்ம திரும்பவும் ஒரு ரவுண்ட் அடிப்போம். எப்படி இருக்குது பார்த்தீங்களா இந்த ஒரு பார்க்கே, நல்லாயிருக்கு, அமைதியாக இருக்குது. மரங்களும் உள்ளே அதிகமாக இருக்குதுன்னு தான் சொல்லணும். பார்த்தீங்களா புல்லெல்லாம் நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு செக்யூரிட்டி ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த சுத்தம் பண்ணுறது பெருக்கிறது அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பார்த்துக்கிறாங்க. அங்கே என்ட்ரன்ஸில் உட்காந்துட்டு இருக்காங்க. அவங்களையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா புளிய மரம் பாருங்கள். ஓகே, அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா எல்லோரும் விளையாடிட்டு இருக்காங்க. புளிய மரம் இன்னும் நிறைய மரம் இருக்குது கைஸ். பரவாயில்ல, இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா லைட்லாம் போடுவாங்க போல். இந்த ஒரு பார்க் வந்து பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்குது. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆச்சரியமான விஷயம். இந்த ஒரு பார்க் எடுத்துகிட்டு இன்னொரு பார்க்குக்கும் நான் போயிட்டு காட்டலான்னு இருந்தேன். ஆனால் அது வந்து பார்த்திங்கன்னா 6 மணிக்கெல்லாம் க்ளோஸு. ஸோ நம்ம வேலையை விட்டு வந்ததே 6:15 ஆயிடுச்சு. பரவாயில்ல, ஓரளவுக்கு வெளிச்சேறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அப்படியே கவர் பண்ணி போடுறேன். இந்த ஒரு வீடியோவே நீங்கள் இன்றைக்கே பார்ப்பீங்க, புதன்கிழமை. ஆனால் நம்ம ஒரு வீடியோ போடணும்ல, ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ. ஓகே, ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வீடியோவும் நம்ம போடலாம். இப்போ இந்த ஒரு அழகான பார்க்கை பாருங்கள். இதுக்கு இடையிலலாம் நம்ம போயிட்டு நடக்கலாம், ஆனால் நடக்கக்கூடாது. நடந்தால் நல்லாயிருக்கும். அவங்க கஷ்டப்பட்டு தண்ணியெலாம் ஊற்றிருக்காங்க. நம்ம பாட்டுக்கு நம்ம காலை வச்சு மிதித்து வளராமல் போயிடுச்சுன்னா அது நல்லா இருக்காது. பெயிண்ட் வச்சுருக்காங்க வந்து பார்த்திங்களா. பக்கத்தில் அந்த ஒரு கொடி மாதிரி இல்லை,
இந்த மாதிரியான கொடி வந்து பார்த்திங்கன்னா நிறைய மரத்தில் போய் நான் பார்த்துருக்கேன். அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஆஃபீஸ்லேயும் கூட அதே மாதிரி தான் மரங்கள்லாம் இருக்கும். சைடெல்லாம் வந்து பார்த்திங்களா இந்த ஒரு செடியெலாம் பார்த்திங்கன்னா நம்ம அந்த மருதாணி செடி மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் மருதாணி செடி இல்லை, வேறு என்னமோ ஒரு புதர் மாதிரி வளரக்கூடிய ஒரு செடின்னு தான் சொல்லணும். நல்லாயிருக்கு. சென்ட்ரல்லாம் நம்ம போயிட்டு அங்கே இருந்தோன்னா ஃபோட்டோ ஷூட்டு அதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலாக இருக்கும் அந்த ஒரு இடம். அந்த இடத்துல வந்து பாருங்கள் ஒரு என்னமோ சின்னதாக ஒரு பிளேஸ் மாதிரி இல்லை, அந்த ஒரு இடத்துக்கு நம்ம போயிட்டு பார்ப்போம். இந்த ஒரு இடம் மட்டும் ஏன்னு சொல்லிட்டு தெரியல, என்ட்ரன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அப்படியே ஓப்பனாக இருக்குது. இங்கேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் இந்த செடிங்களை பார்க்கலாம். எப்படி இருக்குது பாருங்கள், நல்லா அந்த புதர் மாதிரி இருக்குது பாருங்கள், தெரியுதுங்களா உங்களுக்கு? சுற்றி வந்து பார்த்திங்கன்னா அப்படி தான் இருக்குது. ஓகே கைஸ், இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவுமே சின்ன ஒரு வீடியோ தான் சொல்லணும். ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பித்த இடத்துல நம்ம இந்த வீடியோவை முடிக்கலாங்க. ஸோ இந்த ஒரு பார்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரு 2 பூனைங்க இருக்குது, அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஹைலைட்டு. ஸோ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அந்த பூனைங்க மறக்காமல் வந்து பார்த்திங்கன்னா பிஸ்கெட் வாங்கி போடுங்க. நானும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு வாட்டி இங்கே வரலான்னு சொல்லிட்டு இருக்கேன். அவ்வளோதாங்க இந்த வீடியோ முடிஞ்சு.